ஒரு மிகப்பெரிய யுத்த களம். ஒரு பக்கம் இந்தியாவின் மன்னன் இப்ராஹிம் லோடி தலைமையில மிகப்பெரிய படை அணிவகுத்து நிக்குது. முதல் வரிசையில ஆயிரக்கணக்கான யானைகள், அதற்கு அடுத்த வரிசையில 20,000க்கும் மேற்பட்ட குதிரைப்படை வீரர்கள், அதற்கு அடுத்த வரிசையில வில்லேந்திய வில் வீரர்கள், அதற்கு அடுத்த வரிசையில வாள், ஈட்டி, கேடயம் எல்லாம் ஏந்தி பலாயிரக்கணக்கான வீரர்கள், கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான படை வீரர்கள் இப்ராஹிம் லோடி படையில இருந்தாங்க. யுத்த களத்துல இப்ராஹிம் லோடிக்கு எதிர்பக்கத்துல ஆப்கானிஸ்தான்ல காபூல் அப்படின்ற சின்ன நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாபர் தலைமையில வெறும் 12,000 படை வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த போர்ல யார் ஜெயிச்சா? இப்ராஹிம் லோடியா, பாபரா? இந்த போர் மூலமா இந்தியாவின் தலையெழுத்து எப்படி மாறுச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம போர் தொழில் பழகு செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 3. போர் தொழிலுக்கு பழகுன குழந்தை. இந்த பானிபட் யுத்தத்துல யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி பாபரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாபர் எந்த பரம்பரையை சார்ந்தவர் தெரியுமா? ஒரு காலத்துல இந்தியாவில டெல்லியில வாழ்ந்த மக்கள் ஒரு மன்னனுடைய பேரை கேட்டாலே அலறுவாங்க. அவன் தான் தைமூர். தைமூர் ஒரு முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்போது ஒரு கோட்டையை கைப்பற்றி அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க அவனை அவமதிச்சாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த கோட்டையில வாழ்ந்த மக்கள், படை வீரர்கள்னு ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் கொண்டு அவங்களோட தலைகளை மட்டும் தனியா வெட்டி ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரம் போல அமைச்சிருந்தான். அந்த அளவுக்கு கொடூரமானவன் தைமூர். அதே போல இன்னொரு கொடூரமான மன்னன் யாருன்னா அது செங்கிஸ்கான். இந்த உலகில் அதிகமான நிலப்பரப்பை ஆண்ட மன்னன் என்ற பெயர் பெற்றவன் செங்கிஸ்கான். இவனும் ஏராளமான போர்களில் ஈடுபட்ட கொடூரமான மன்னன் தான். இந்த மாதிரி தன்னுடைய தந்தை வழியில தாத்தாவாக தைமூரையும் தன்னுடைய தாய் வழி தாத்தாவாக செங்கிஸ்கானையும் கொண்டவர் தான் பாபர். தைமூர் துருக்கிய பரம்பரையை சார்ந்தவன். துருக்கியர்கள் நாகரிகத்துல கொஞ்சம் முன்னேறியவர்கள். கலை, இலக்கியம், ராஜதந்திரம் இது அத்தனையும் அத்துப்படி. செங்கிஸ்கான் மங்கோலிய பரம்பரையை சார்ந்தவன். பல ஆண்டுகளாக நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள், விலங்குகளாக வாழ்ந்தவர்கள், எதற்குமே அஞ்சாதவர்கள், எப்போதுமே ஒரு போர்க்குணம், மூர்க்க குணம் அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி பல ராஜதந்திரங்களும் எதற்கும் அஞ்சாத போர்க்குணமும் கொண்ட பரம்பரையில வந்தவர் தான் பாபர். துருக்கிய வம்சாவளியை சார்ந்த உமர் ஷேக் மிஸ்ரா அவர்களுக்கும் செங்கிஸ்கானோட நேரடி பரம்பரையில வந்த குத்லுக் நிகார் அப்படின்ற பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர் தான் பாபர். பாபருடைய அப்பா ஃபெர்கானா அப்படின்ற ஒரு சின்ன நகரத்தை ஆண்டுகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் பாபருடைய வாழ்க்கை சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த 12 வயசுக்குள்ளேயே வாள் ஏந்தி போரிடவும் மல்யுத்தத்தில் ஈடுபடவும் பல போர் வியூகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சாரு பாபர். பாபருடைய 12வது வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. இதைத் தொடர்ந்து பாபர் அரியணை ஏறினார். ஆனா இந்த சின்ன பையன் பாபரை எப்படியாவது அரியணையில இருந்து இறக்கிட்டு அந்த கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னு பாபருடைய சொந்த தாய் மாமன்களே ஃபெர்கானா மேல படையெடுத்து வந்தாங்க. பாபருக்கு அப்போ வெறும் 12 வயசு தான். இருந்தாலும் பாபருடைய படையில அவருக்காக உயிரையே கொடுக்க தலை சிறந்த படை தளபதிகள் இருந்தாங்க. பாபருடைய போர் வியூகங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி பாபருடைய போர் வியூகங்கள் மூலமாகவும் திறமையான படை தளபதிகள் மூலமாகவும் அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. பாபருடைய தாய் மாமன்கள் அந்த போர்ல துரத்தி அடிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து பாபர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஃபெர்கானா கோட்டை அவ்வளவு வலிமையான கோட்டை இல்லை. இதே மாதிரி பல மன்னர்கள் நம்மளை படையெடுத்து வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சாமர்கண்ட் கோட்டையை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அங்க நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். அதனால எப்படியாவது சாமர்கண்ட் கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சாரு பாபர். இதை தொடர்ந்து அடுத்த 2 வருஷம் மிகப்பெரிய படையை திரட்டுறாரு. ஆனா இந்த மாதிரி பெரிய படை மூலமாக மட்டுமே அந்த கோட்டையை கைப்பற்ற முடியாது. அந்த கோட்டையை கைப்பற்றணும்னா ராஜதந்திரமும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்பதான் சாமர்கண்ட் கோட்டைக்குள்ள எந்த ஒரு சாப்பாடு, தண்ணி எதுவும் போக முடியாதபடி அந்த கோட்டையை முற்றுகையிட்டு அதை கைப்பற்றணும் அப்படின்னு 2 ஆண்டுகள் திட்டம் தீட்டி தன்னுடைய 14வது வயசுல சாமர்கண்ட் கோட்டையை கைப்பற்ற கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த சாமர்கண்ட் கோட்டையை முற்றுகையிட்டாரு. கோட்டைக்குள்ள தண்ணி, சாப்பாடுன்னு எதுவுமே போக முடியல. அந்த கோட்டைக்குள்ள இருந்த மன்னன் சைபானி கான் அந்த கோட்டையை விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறான். இதைத் தொடர்ந்து அந்த கோட்டை பாபர் வசமாச்சு. ஆனா அந்த சாமர்கண்ட் கோட்டைக்குள்ள போன பிறகுதான் பாபருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சாமர்கண்ட் கோட்டையில தங்க நகைகளோ, வைர வைடூரியங்களோ, நவரத்னங்களோ எதுவுமே இல்லை. கோட்டைக்குள்ள இருக்கிற மக்களும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களா தான் இருக்காங்க. ஒரு போர்ல ஜெயிச்சோம், ஒரு கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னா அங்க நிறைய பொண்ணும் பொருளும் கிடைச்சாதான சந்தோஷம். கோட்டைக்குள்ள எதுவுமே கிடைக்கல அப்படின்னா
என்ன பண்றது அப்படின்னு பாபருடைய படையில் இருந்த படை வீரர்கள் விரக்தி ஆயிட்டாங்க. இந்த பாபர்ன்ற இளைஞனை நம்பி இவ்வளவு நாள் சாமர்கண்ட் கோட்டையை கைப்பற்றுவதற்காக இங்கே காத்திருந்தது வீண் அப்படின்ற கோபத்துல பாபர் படையில் இருந்த முக்கியமான படை தளபதிகள் கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி பாபர் படையில் இருந்த முக்கியமான படை தளபதிகள் இப்ப இல்ல, படையும் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் ஏற்கனவே ஓடிப்போன அந்த ராஜாவான சைபானி கான் இன்னொரு படையை திரட்டிட்டு மறுபடியும் கோட்டைக்குள்ள புகுந்து பாபர் அடிச்சு துரத்திட்டு சாமர்கண்ட் கோட்டையை கைப்பற்றிட்டான். இதை தொடர்ந்து பாபர் 100 படை வீரர்களை மட்டும் கொண்ட சின்னஞ்சிறிய படையோடு மறுபடியும் தன்னுடைய பழைய பிறந்த ஊரான ஃபெர்கானாவுக்கு தப்பிச்சு போறாரு. ஆனா அங்க அவருடைய தம்பியை பொம்மை அரசனாக மாற்றி சில பேர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாபரை திரும்ப ஃபெர்கானா கோட்டைக்குள்ள விடல. தன்னுடைய பிறந்த கோட்டையான ஃபெர்கானாவும் போச்சு, தான் கைப்பற்றிய சாமர்கண்ட் கோட்டையும் போச்சு அப்படின்னு 2 கோட்டையும் இல்லாம நாடோடியா சில நாட்கள் ஒரு சின்ன குகையில தங்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல சாப்பாடை திருடி தின்னக்கூடிய ஒரு நாடோடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு பாபர். என்னடா இது, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கோட்டைக்கு தலைவனா இருந்தோம், ராஜாவா வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கோட்டை இல்ல, ஒரு படை இல்ல, ஏன் சாப்பிட சாப்பாடு கூட இல்ல, கிராமங்கள்ல இருந்து திருடி தின்னக்கூடிய ஒரு திருடனா வாழ்றோம் அப்படின்னு தன்னுடைய வாழ்வை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஆனால் பாபர் எப்போதுமே தனக்குன்னு ஒரு தத்துவம் வச்சிருப்பாராம். அது என்ன தத்துவம்னா, வெற்றி எப்போதுமே நிரந்தரமானது, தோல்வி தற்காலிகமானதுதான். இந்த நிலையை நம்மளால மாற்ற முடியும், இந்த தோல்வி தற்காலிகமானதுதான் அப்படின்னு அவரே அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்குவாராம். இந்த வரிகளை பாபர் நாமா அப்படின்ற அவருடைய சுயசரிதையில அவரே கைப்பட எழுதியிருக்கிறாருங்க. இந்த நிலை மாறும், மறுபடியும் நம்ம பெரிய மன்னனா மாறுவோம் அப்படின்னு அவருக்குள்ள நம்பிக்கை இருந்தது. வெற்றி எப்போதுமே நிரந்தரமானது, தோல்வி தற்காலிகமானதுதான். அதனால திரும்பவும் ஃபர்கானா நகரத்தை நம்ம கைப்பற்றுவோமா இல்ல சாமர்கண்ட் நகரத்தை கைப்பற்றுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஃபர்கானால இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய காபூல் நகரத்துல அந்த மன்னர் இறந்துட்டாரு. அங்க இப்போ ஒரு பொம்மை ஆட்சி தான் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அந்த மன்னனுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால காபூல் நகரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் போற வழியில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்களை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன படையோட காபூல் நகரத்தை நோக்கி கிளம்புறாரு. இந்த மாதிரி துருக்கிய வம்சத்தை சார்ந்த பாபர் காபூல் நகரத்தை கைப்பற்ற போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே போற வழியில கிராமத்துல இருந்த நிறைய இளைஞர்கள் அவரோட படையில சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட காபூல் நகரத்தை நெருங்கும் போது ஒரு பெரிய படையோடு களமிறங்கி அந்த நகரத்தை கைப்பற்றிட்டாரு பாபர். இந்த மாதிரி தன்னுடைய 22வது வயசுல காபூல் நகரத்தை கைப்பற்றிய பிறகுதான் ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பாபரால வாழ முடிஞ்சது. அது வரைக்கும் சில வருடங்கள் நாடோடியாகவும் திருடனாவும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு பாபர். இந்த காபூல் நகரம் கொஞ்சம் செழிப்பாவே இருந்தது. அவருடைய ஃபெர்கானா நகரத்தை விட சாமர்கண்ட் நகரத்தை விட காபூல் நகரம் பயங்கர செழிப்பா இருந்தது. அந்த செழிப்புக்கு காரணம் காபூல் நகரத்திலிருந்து இந்தியாவுக்கு குதிரைகளை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உயர் ஜாதி குதிரைகளை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இந்தியாவிலிருந்து பட்டு துணிகள், நவரத்தினங்கள், உயர் ரக சர்க்கரை, ஏலக்காய் அப்படின்னு விதவிதமான பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியான்ற தேசம் அப்போ ஹிந்துஸ்தான் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஹிந்துஸ்தான் ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த தேசத்துல இருக்கக்கூடிய கடைசி குடிமகன் கூட தங்க நகைகளை வச்சிருப்பான். இந்துஸ்தான் ஒரு வளமான நாடு, பல புண்ணிய நதிகள் ஓடக்கூடிய நாடு, பல ஏக்கர்கள்ல விவசாயம் செய்யக்கூடிய நாடு. இந்தியர்களுடைய கட்டிடக்கலை அபாரமா இருக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளா இன்னும் பல தேசங்களோடு வணிகம் செய்யக்கூடிய நாடு. பொன், பொருள், நவரத்னம்னு அத்தனையும் நிறைந்திருக்கக்கூடிய நாடு அப்படின்னு இந்தியாவை பத்தி கேள்விப்படுறாரு பாபர். அப்பதான் பாபர் ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்கிறார். இந்தியாவை நம்ம கைப்பற்றி ஆளணும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த மாதிரி ஒரு நாடோடி வாழ்க்கை நமக்கு அடுத்த தலைமுறை வாழவே கூடாது. நான் இந்தியான்ற மிகப்பெரிய தேசத்தோட மன்னனா மாறணும். எனக்கு அப்புறம் என் பையன், அவனுக்கு அப்புறம் என் பேரன், அதுக்கப்புறம் என் கொள்ளு பேரன், அப்புறம் என் எள்ளு பேரை வரைக்கும் இந்திய தேசத்தை ஆளணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இலக்கை தீர்மானிக்கிறாரு பாபர். இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு அவர் மனசுல விழுந்த விதை 1504ஆம் ஆண்டு. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அதை கைப்பற்ற முடியாது. அதற்கு ஒரு பெரிய படை தேவை. அதை விட மிகப்பெரிய போர் வியூகங்களும் ராஜதந்திரங்களும் தேவை அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது.
அதனால அப்பப்போ பல ஒற்றர்கள் மூலமா இந்தியாவை பத்தி, இந்தியாவில் நடக்கக்கூடிய போர்களை பற்றியும், இந்திய மன்னர்களுடைய போர் வியூகங்களை பற்றியும், இப்போ டெல்லியை யார் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் பல விஷயங்களை ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறார். இதற்கு நடுவுல காபூல் நகரத்தை சுற்றியுள்ள பல நகரங்களை கைப்பற்றினர், தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தினர். அப்படி கைப்பற்றும் போதுதான் அவருக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்தது. அதுதான் வெடிமருந்து மற்றும் துப்பாக்கிகள். நான் முதல்ல சொன்னது போல துருக்கியர்கள் நாகரிகத்திலையும் ராஜதந்திரத்திலையும் மேலோங்கி இருந்தாங்க. அந்த மாதிரி துருக்கி நாட்டில் உஸ்தத் அலி அப்படின்ற ஒருத்தர் இந்த மாதிரி வெடிமருந்துகள் செய்வதிலும், துப்பாக்கிகள் செய்வதிலும், பீரங்கிகள் செய்வதிலும் கை தேர்ந்தவராக இருந்தார். அவரை அப்படியே கையோட தன்னுடைய காபூல் நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பல துப்பாக்கிகளையும், வெடிமருந்துகளையும், பீரங்கிகளையும் செஞ்சு பீரங்கி படை அப்படின்ற ஒரு தனி படையை கொண்டு வந்தார். இந்த பீரங்கி படையை வச்சு காபூல் நகரத்தை சுற்றி பல இடங்களை கைப்பற்றிய பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு 1526ஆம் ஆண்டு தான் இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றாரு. அதாவது 1525ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காபூல் நகரத்திலிருந்து கிளம்பியவர் 1526ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பானிபட் அப்படின்ற இடத்துல அப்போதைய டெல்லியை ஆண்டுகிட்டு இருந்த இப்ராஹிம் லோடியின் படைகளை எதிர்த்து போரிட தயாரானார் பாபர். நான் ஆரம்பத்துல சொன்னது போல இப்ராஹிம் லோடியின் படைகள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் படை வீரர்கள் இருந்தாங்க. யானைப்படை, குதிரைப்படை, வாள் ஏந்திய வீரர்கள், வில் வீரர்கள்னு மொத்தம் 1 லட்சம் படை வீரர்கள். எதிரணியில பாபருடைய தலைமையில வெறும் 12,000 படை வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் பாபருடைய படையில பீரங்கி படை இருந்தது, துப்பாக்கி படை இருந்தது. பாபருடைய படையில முதல் வரிசையில துப்பாக்கி படை அணிவகுத்து நிற்கும். அதற்கு பின்னாடி வாள் ஏந்திய குதிரை வீரர்கள், அதற்கு பின்னாடி பீரங்கி படை, அதற்கு பின்னாடி வில்லேந்திய வீரர்கள். இந்த துப்பாக்கி படை, பீரங்கி படையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனுக்கும் கேடயம் ஏந்தி 2 வீரன் பாதுகாப்பான். அவன் மேல ஒரு துரும்பு கூட விழாது. அவன் துப்பாக்கியை வச்சு சுட வேண்டியது மட்டும்தான் வேலை. அதே போல பீரங்கி படையில இருக்கக்கூடிய வீரர்கள் பீரங்கியில வெடிமருந்து நிரப்பி குண்டுகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள யாருமே இதுவரைக்கும் வெடி சத்தத்தை கேட்டதே இல்லையா. முக்கியமா லோடியின் படையில் இருக்கக்கூடிய யானைகள் இது போன்ற பலத்த வெடி சத்தத்தை கேட்டதே இல்லை. இந்த மாதிரி பலத்த வெடி சத்தம் கேட்டதுமே யானைகள் அங்கிட்டும் இங்கிட்டும் தறிக்கெட்டு ஓட ஆரம்பிச்சது. அந்த யானை இப்ராஹிம் லோடியின் படைகளையே சிதறடிக்க ஆரம்பிச்சது. சிதறிய படைகளை துப்பாக்கியால சுட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க பாபரின் படைகள். அதையும் தாண்டி தப்பிச்சு வந்தவங்களை குதிரைப்படை வீரர்கள் வாளை வச்சு வெட்டி வீழ்த்தி கொண்டுகிட்டே இருந்தாங்க. ஏராளமான வெடி மருந்துகளையும் பீரங்கிகளையும் கொண்டு வந்திருந்தாரு பாபர். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு நொடிக்கும் பீரங்கியிலிருந்து வெடிகுண்டுகள் பறந்து விழுந்துகிட்டே இருந்தது. அதிகாலை சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச போர் சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. என்னதான் லோடியோட படையில 1 லட்சம் படை வீரர்கள் இருந்தாலும் பாபருடைய பீரங்கிக்கு முன்னாடி செத்து வீழ்ந்தது இப்ராஹிம் லோடியின் படைகள். ரொம்ப சுலபமா அந்த முதல் பானிபட் போர்ல ஜெயிச்சிட்டாரு பாபர். டெல்லியை கைப்பற்றி டெல்லி கோட்டைக்குள் நுழைந்த பாபர் அங்கிருந்து கட்டிடங்களையும், தங்க நகைகளையும், வைர வைடூரியங்களையும், நவரத்னங்களையும் பார்த்து மிரண்டு போனார். தன்னுடைய படை வீரர்களுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்தார். தன்னுடைய படை தளபதிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ₹1,00,000 பரிசா கொடுக்கிறார். அவ்வளவு ஏன், இந்தியாவில் ஏகப்பட்ட வெள்ளி நாணயங்கள் கஜானால இருந்தது. அந்த வெள்ளி நாணயங்கள் அத்தனையும் பிரித்து தன்னுடைய காபூல் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய காபூல் நகரத்துக்கு வெள்ளி நாணயங்களை அனுப்பி வச்சார். பாபர் தான் முதல்ல இந்தியாவில் பீரங்கியை பயன்படுத்தியவர். அதன் மூலம் தான் அந்த போர்ல ஜெயிச்சாரு. பாபருக்கு அப்புறம் அவர் பையன் ஹுமாயூன், அவருக்கு அப்புறம் அவர் பையன் அக்பர், அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், அப்புறம் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான், அவருக்கு அப்புறம் அவர் பையன் அவுரங்கசீப்னு பாபர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு 4-5 தலைமுறை இந்தியாவை ஆண்டது. பாபர் நினைச்ச மாதிரியே ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய தேசத்தை கைப்பற்றணும். எனக்கு அடுத்து ஒரு 200 வருஷம் அந்த தேசத்தை என் தலைமுறை ஆளணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறிடுச்சு. இந்த மாதிரி டெல்லியை கைப்பற்றிய பிறகு பாபர் தன் கைப்பட தன்னுடைய சுயசரிதையான பாபர் நாமா அப்படின்னு தன்னுடைய சுயசரிதையை புத்தகமா எழுதினார். அந்த புத்தகத்திலிருந்து கூட நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதுல பாபர் முக்கியமா சொல்லக்கூடிய ஒண்ணு, வெற்றி நிரந்தரமானது, தோல்வி தற்காலிகமானது. இந்த வாக்கியத்தை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாபர் நாடோடியாவும் திருடனாவும் ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் மறுபடியும் நம்பிக்கையின் மூலமா ராஜாவா மாறினார். இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோட நாளைக்கு நம்ம நிலை மாறணும் முழுசா நம்புனோம்னா, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் மாறும். காபூல் அப்படின்ற சின்ன நகரத்தை ஆண்டாலும் ஹிந்துஸ்தான் அப்படின்ற மிகப்பெரிய தேசத்தை ஆளணும்னு மிகப்பெரிய கனவு அவருக்கு இருந்தது.
அதே போல இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய கனவுகளும் இலக்குகளும் நமக்கு இருக்கணும். அதே போல நம்ம யாரை எதிர்த்து போரிடுறோம், நம்முடைய எதிரணியில எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க இவ்வளவு பலம் வாய்ந்தவங்க, அவங்களையெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது. சரியான போர் வியூகங்கள் இருக்கணும். பாபர் எப்படி பீரங்கியை பயன்படுத்தி இந்தியாவை ஜெயிச்சாரோ அதே போல இப்ப என்ன அப்டேட்டடா இருக்கு, புதுசா என்ன டெக்னாலஜி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போதும் உங்களை அப்டேட்டடா வச்சுக்கணும். எப்போதும் புது விஷயங்களை கத்துக்கக்கூடிய மனநிலையில இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் கத்துக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ற ஒரு போர் குணம் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்போதும் அந்த போர் குணம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய போர் தொழில் செக்மெண்ட்டை தொடர்ந்து பாருங்க. இதே போல நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வீர கதைகள், இந்தியாவில் நடந்த பல முக்கியமான போர்கள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்.